ஆட்டுக்குடல் எப்படி நம்ம சுத்தம் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆட்டுக்குடலை என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்க அந்த பையில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையும் வெளியே எடுத்து தண்ணியில் வந்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த வாட்டரில் நம்ம கொஞ்சம் ரஃபாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா தேவை. நிறைய தளத்துலன்னு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் ரஃபாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த பைக்குள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த பையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். பட் நல்லா க்ளீன் பண்ணணும். இதை நான் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா சுடு தண்ணி வந்து தேவைப்படும். ஏன்னா அந்த பை வந்து அந்த பையில் இருக்க மேலே அந்த தோல் எல்லாம் உரியறதுக்கு வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டு பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் தனியாக வந்து தண்ணி வந்து அந்த டைமில் நாங்கள் தனியாக ஹீட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த குடலெல்லாம் எடுத்துட்டோம். பாருங்கள் குடல் எப்படி இருக்குது பாருங்களேன், இந்த சிறு குடல் அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா நம்ம அப்படியே இழுத்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த என்னென்ன இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த குடலை இந்த மாதிரி தான் நல்லா அமுக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் உள்ளே விட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் வந்து இந்த குச்சியில் கூட விட்டுட்டு பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த மெத்தட் வேணால் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கத்தியை வச்சு பண்ணோம். ஸோ இது ஒரு ரெண்டாவது க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி சொன்ன இல்லையா, அந்த சுடு தண்ணியில் அந்த பையை நாங்கள் போட்டுட்டோம். அந்த மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் அழகாக உறிஞ்சி வந்துருங்க. நீங்கள் பாருங்களேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நாங்கள் அதை எடுத்து பார்த்த உடனே அதை எடுக்கும்பொழுது அழகாக அப்படி பிரிஞ்சு வருது. அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்த உடனே எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்.